ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் டைம் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதத்துல கூட ஒரு சம்பவத்துல ஒரு குட்டி பையன் தாங்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஏசப்பாட்ட கொடுத்தான். ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு அநேக மக்களுக்கு அதை ஆசீர்வாதமா மாத்தினாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிற கிருபா? அதாவது அந்த சின்ன பையன் தங்கிட்ட இருந்ததை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். இன்னைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற டைமையும் டேலண்ட்டையும் நம்ம ஏசப்பாக்கென்று பயன்படுத்தும் போது ஏசப்பா நம்மளை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதமா வைப்பாங்க. ஜூடி, இதை பத்தி ஒரு பாட்டு கேட்கலாமா? 5 அப்போ 2 மீன் கொடுத்தான சின்ன பையன், 5000 பேருக்கு அதிகமாகவே. 5 அப்போ 2 மீன் கொடுத்தானே சின்ன பையன், 5000 பேருக்கு அதிகமாகவே. திருப்தியாய் சாப்பிட்டு பைபிள் மாற்ற கேட்டியா? அப்படியே விட்டு விடாத, கேட்டு அப்படியே விட்டு விடாத. திருப்தியாய் சாப்பிட்டு பைபிள் மாற்ற கேட்டியா? அப்படியே விட்டு விடாத, கேட்டு அப்படியே விட்டு விடாத. தன்னா நானே தானே தானே தந்தன தானே தந்தன தானே, தன்னா நானே தானே தானே தந்தன தானே தானே. இந்த சாங்க்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? 5 அப்போ 2 மீன் கொடுத்தானே சின்ன பையன், 5000 பேருக்கு அதிகமாகவே. 5 அப்போ 2 மீன் கொடுத்தானே சின்ன பையன், 5000 பேருக்கு அதிகமாகவே. திருப்தியாய் சாப்பிட்டு பைபிள் மாட்ட கேட்டியா? அப்படியே விட்டு விடாத, கேட்டு அப்படியே விட்டு விடாத. திருப்தியாய் சாப்பிட்டு பைபிள் மாட்ட கேட்டியா? அப்படியே விட்டு விடாத, கேட்டு அப்படியே விட்டு விடாத. தன்னா நானே தானே தானே தந்தன தானே தந்தன தானே, தன்னா நானே தானே தந்தன தானே தந்தன தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் டைம். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சில டிப்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட், ப்ரையாரிட்டைஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் காட்ஸ் வேர்ட். ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோசுவா 1:8 பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக தேவன் சொல்றாரு. யோசுவா அதை ரொம்பவே ஃபாலோ பண்ணாரு. தேவ சமூகத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணாரு? முன்னுரிமை கொடுத்தாரு. அடுத்தது, புட் காட் ஃபர்ஸ்ட். தேவனை தான் முதல்ல என்ன பண்ணணும்? முன்ன வைக்கணும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3 நம்ம இதை வாசிக்கலாம். ஸோ அதை எதை செஞ்சாலும் நம்ம ப்ரே பண்ணி என்ன பண்ணணும்? அதை செய்யணும். 3வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒர்க் வித் எக்ஸலன்ஸ். நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய பழகி கொள்ளணும். கொலைசியர் 3:23 வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். அது நீங்க படிக்கிற காரியமோ இல்ல வேலை செய்கிற காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் மனசார என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 22:29 பார்த்தோம் அப்படின்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வேலையில கரெக்டா இருந்தோம்னா நம்ம எங்க நிற்போங்கிறத வசனம் அழகா சொல்லுது, பாத்தீங்களா? அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, காட் யுவர் இன்டெகிரிட்டி. உங்க உண்மையை, உங்க நேர்மைத்தன்மையை நீங்க என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணுங்க. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 10:9 இதை நம்ம வாசிக்கலாம். அப்ப கோணலான வழியில நம்ம நடந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம என்ன பண்ணிவோம்? எங்கேயாவது மாட்டிக்குவோங்க. அதனால நம்மளுடைய உண்மையையும் நேர்மையும் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும்.
5வது காரியம் என்ன தெரியுமா? ரிமைன் பேஷன்ஸ். ரொம்ப பொறுமையா, சோர்ந்து போகாம, பொறுமையா, மன உறுதியோட அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அவசரமா என்ன உலகத்தான் கூட சொல்றான், பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பொறுமையோட காத்திருந்தோம் அப்படின்னா தான் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். கலாத்தியர் 6:9 வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மை செய்கிறது என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்து போகாமல் இருக்கணுமா. சோர்ந்து போகாம இருந்தோம் அப்படின்னா ஏற்ற காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நன்மையினுடைய பலனை அறுவடை பண்ணுவோம். பாத்தீங்களா? 5 டிப்ஸ் பார்த்தோம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையும் சக்சஸ் தான். ஃபாலோ பண்ணுவீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு, சம்பவங்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். யாருக்காவது இதை அறிமுகப்படுத்தியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கிலேருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏதோ ஒரு டிப்ஸ் மூலமாகவோ, ஒரு சின்ன செய்தி மூலமாகவோ, ஒரு வார்த்தை மூலமாகவோ ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுவார். நிச்சயமாக நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் இந்த காரியத்தை மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறது நிமித்தமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்கிற இந்த நேரம், இந்த உலகத்தில் 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் படிப்புக்கு, உங்களோட சொந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய நேரத்தை யூஸ் பண்ணிடுறீங்க. ஜீசஸ்க்குன்னு இந்த நேரத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா? அதனால இந்த நேரத்தை நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்கவே மறக்காதீங்க. இந்த வாலிப வயசு அப்படின்னாவே அழகாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வயது. ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, பாட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாட்டி சொல்லுவாங்க, ஒன்ஸ் அப்பான் எ டைம், நான் ஒரு காலத்தில் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போது அப்படின்னு சொல்ல நிறைய சம்பவங்களை நம்ம கேட்டிருந்துருக்கலாம். வாலிப வயதில் நம்ம செய்த சாதனைகளாக இருக்கட்டும், நம்ம பண்ணின சேட்டைகளாக இருக்கட்டும், லூட்டிகளாக இருக்கட்டும், நம்மளால் மறக்கவே முடியாது. வாலிப வயதில் இருக்கிற அருமையான கண்மணி பிள்ளைகள் நீங்கள். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் யார் தெரியுமா? பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு நீங்கள் ஒப்பா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் எவ்வளோ ரொம்ப முக்கியமான பருவம். இந்த பருவம் யோசித்து பாருங்கள். இந்த வாலிபத்தை நீங்கள் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஏசப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேரம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி பயந்துட்டுருக்குறீங்க. ஒரு வேளை தவறு செஞ்சுருக்கலாம், பாவத்தை குறித்ததான ஒரு பயமாக இருக்கலாம், படிப்பை குறித்ததான ஒரு பயம் இருக்கலாம், இந்த வேலை எனக்கு கிடச்சிருமாங்கிற பயம் இருக்கலாம், இருட்டை குறித்த பயம் இருக்கலாம், என் வாழ்க்கை இருளுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறதே அப்படிங்கிற எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பயத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஏசாயா 41 10வது வசனம் என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தேவன் உங்களை பார்த்து பயப்படாத மகளே, பயப்படாத மகனே அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி உங்களை நேசிக்கிறதுனால, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால, நீங்கள் ஒரு சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறதுனால உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ திகையாத, நீ போகிற எல்லா இடத்துலையும் நான் வர்றேன்ல அப்படின்னு ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்கிறார்.
நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. ஏதோ ஒன்றை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா? இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, என் லைஃப்பில் தவறான பாதையில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறத போல் இருக்குதே, என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒன்றை இழந்து இருளுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறத போல் நான் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையை நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது, எதிர்காலம் எப்படி முடியுமோ எனக்கு பயமாக இருக்குது, யாரை நம்பணும்னே தெரியலை, எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னுடைய வழியை எனக்கு ஒப்பு கொடுத்துரு, உன்னுடைய பாதைகளை எனக்கு நீ ஒப்பு கொடுத்துரு, நான் உன் கையை பிடிச்சு நடத்துவேன் மகளே, உன் கையை பிடிச்சு நடத்துவேன் மகனே அப்படின்னு சொல்றார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் தரவே மாட்டார். நம்ம பயந்து ஒரு மூலையில் செயல் எதையுமே செய்யாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அது அவர் விரும்புகிற தேவனும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு விடுதலை காணப்படணும். ஒளிவு மறைவே ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் இந்த சூழ்நிலையை நான் கடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, எது உங்களால் செய்ய முடியலை, இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை, இதை என்னால் சாதிக்க முடியலை, இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எதை நினச்சி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாட்ட சொல்லிடுங்க. ஜீசஸ், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும், நான் இப்படி ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டே இருக்கிறேன், அந்த பயம் எப்பொழுதும் என்ன இருளை போல ஒரு திகிலை போல என்னை பற்றி பிடித்து கொண்டே இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்க முடியலை, இந்த வாலிபத்தை நான் என்ஜாய் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஏசப்பா உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படாத, நான் உன்னோடே இருக்கிறேன். இதை நீங்கள் நம்பணும். ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருக்கிறாங்க. தாவீது அதை தான் சொல்கிறாங்க, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, எதை குறிச்சும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைச்சவர். ஒரே வார்த்தையினால இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அது அப்படியே கீழ்ப்படிந்தது. இப்பேற்பட்ட தேவன் தான் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும். பயம் உங்களுக்குள்ள குடிகொண்டு இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நீங்கள் பார்த்து சொல்லணும், பயமே என்னை விட்டு போ, எனக்குள்ள என் கூட என் தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்வார், அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 41:10 நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது மாணவர்களே. நீங்கள் ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், போகிற நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ இப்படி ஆயிருமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, இவ்வளோ வேகமாக இந்த பஸ் போகுதே, எதிரில் வர்ற வண்டி நம்மளை மோதுற மாதிரி வருதே, இப்படி அநேக நேரத்தில் நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அப்போ அவரை நம்ம நம்பணும். நியாயாதிபதிகள் 6 கிதியோன் அப்படிங்கிற ஒரு வாலிப பையன் வர்றாங்க. யார் அவங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் தேவனை விட்டு அவங்க தூரமாக போகும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் பொழுது அவர்களை மீதியானியர்கள் கைகளில் தேவன் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இது ஆல்ரெடி இந்த பைபிளில் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மாறி மாறி வருகிறத நம்மளால் வாசிக்க முடியும். அப்போ அமலேக்கியர்களும் மீதியானியர்களும் இஸ்ரவேல் தேசத்தில் என்ன தானியங்கள்லாம் விளைந்திருக்குதோ, என்னெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குதோ, ஆடு மாடுகள் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, பஞ்சமாக இருக்கும், அவங்க நல்லா சரியாக வேலை பார்த்தும் அவங்களுக்கு கூலி கிடைக்காதது போல் இருக்கும், ரொம்ப வேதனையில் கஷ்டத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஐயோ நம்முடைய தானியத்தை இந்த தானியத்தை நம்ம பத்திரமா சேமிக்கணுமே, நம்ம குடும்பத்துக்கு இது தேவையே அப்படின்னு சொல்லி இந்த யூத், இந்த
அந்த வாலிப பையன் அந்த ஆலையில போய் அந்த தானியத்தை எல்லாம் அடிச்சு அதை எல்லாம் சேகரித்து வைக்கிற அந்த இடத்துல போய் கோதுமையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் தேவதூதன் வந்து இந்த பயத்தோட மீதியானியர்கள் வந்துருவாங்களோ, அமலேக்கியர்கள் வந்து நம்முடைய தானியத்தை கொண்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தேவதூதன் வந்து சொல்றாங்க, பயந்து கொண்டிருந்த இந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாத்தீங்களா, அந்த வசனத்தை வாசித்துருவோமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா, பயந்து கொண்டிருந்த எதிரிகள் வந்து நம்மளோட ஆசீர்வாதத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்களே, இதை நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பயத்தோடு இருந்த அந்த வாலிபனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு வேணும், நீ இந்த மீதியானியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ விடுதலை வாங்கி கொடுக்க உன்னால முடியும். இந்த மீதியானியர் அமலேக்கியர்கள் உன்னுடைய எதிரி படை, இந்த வீரர்களை எல்லாம் நீ ஜெயிக்க முடியும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னதை இந்த கிதியோன் நம்புனாங்க. ஒருவேளை ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னை அவர் தான் தெரிந்தெடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்புவதற்கு ஒரு சில அடையாளங்கள் கேட்டாரே தவிர, ஆனா தேவன் அவர் என்ன செய்யல, மறுதளிக்கவே இல்லை. அவர் அழைப்பை விட்டு அவர் பின்வாங்கல. ஆண்டவரோட வார்த்தையை அவர் மறுக்கவே இல்லை. அவர் கான்ஃபிடென்ட்டா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த கிதியோன் மூலமா இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. மீதியானியர்களை முறியடிக்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலனை, ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு ஜெயிக்கிறதுக்கு இந்த கிதியோனுக்கு தேவன் உதவி செஞ்சாங்க. பயந்துதான் இருந்தாரு, எதிரிகள் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நம்பினார். கர்த்தர் என் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாரு அப்படின்னு நம்பினாங்க. கிதியோனை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மாணவர்களே, இந்த நாளிலும் கூட உங்க பயத்தை தூரம் எரிஞ்சிருங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னால இதை ஜெயிக்க முடியும், படிப்புல நான் என்னால வின் பண்ண முடியும், இந்த விளையாட்டுல என்னால ஜெயிக்க முடியும், இந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தூர எரிஞ்சிரும் போது உங்களால ஜெயிக்க முடியும். மீதியானியரை எப்படி முறியடிச்சாங்களோ அந்த கிதியோன் அண்ணே, அதே போல உங்க தோல்விகளை உங்களால முறியடிக்க முடியும், உங்களுடைய இயலாமைகளை உங்களால முறியடிக்க முடியும். இன்னைக்குல இருந்து ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க நம்பி அவர்கிட்ட நீங்க சார்ந்து கொள்ளுவீங்களா, அவரை நீங்க பிடிச்சுக்குவீங்களா, நிச்சயமா ஜீசஸ் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த வாலிப வயதுல உங்ககிட்ட இருக்கிற, உங்க கூட படிச்சுட்டு இருக்கிற உங்க பிள்ளைங்க கிட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறதான அந்த 1,20,000 வாலிபர் முகாமுக்காக நீங்க ஏதாவது செய்யுங்க. எங்க கூட நீங்க வாங்க, நீங்க அவங்கள கூட்டிட்டு வரலாம். அங்க நீங்க வந்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை தெளிவுபடுத்த முடியும். அருமையான மோகன் சிலாசரஸ் அங்கிள் வர்றாங்க, நம்ம டேவிட் அண்ணே வர்றாங்க. நீங்க அந்த செய்திகளை கேட்டு நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க உறவினர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில இருக்கிற மொராய் சிட்டிக்கு நீங்க வரப்போறீங்க. அந்த முகாம்ல கலந்து கொள்ள போகிற உங்க ஒவ்வொருவரையும் தேவன் எழுப்புதலின் ஆயுதங்களாய் பயன்படுத்த போகிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்கப்பா. வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு வேளை பயத்தோடு இருந்தாங்கன்னா அந்த பயத்தை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. ஒரு பலமுள்ள ஆவியை தாங்க, தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, கிதியோனோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்தவர் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.